மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கம்பன் கலைக்கூடத்தின் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஆண்டோர்களே, சான்றோர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், இந்த பட்டிமன்றம் பாரதியின் பாடல்களில் வெஞ்சி நிற்பது தேச நலனா பெண் விடுதலையா, இந்த பொருளை பற்றி தான் நம்ம இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். பாரதியின் பாடல்கள் அவன் வாழ்ந்த காலத்தில் பெரும்பாலும் விடுதலை பற்றி தான் இருந்தது. ஏன்னா அன்றைக்கு நம்முடைய இந்திய நாடு அடிமைப்பட்டிருந்தது, ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் இருந்தது, நாம் அவர்களிடம் அடிமையாக இருந்தோம். அந்த சமயத்தில் பாரதிக்கு வேண்டியது என்னவென்றால், இந்த நாட்டு மக்கள் எழுச்சியுற்று ஆங்கிலேயனை விரட்டி அடிக்க வேண்டும், நாம் விடுதலை பெற வேண்டும் என்ற விடுதலை உணர்வு இருந்தது. அந்த விடுதலை உணர்வை மக்களுக்கு ஊட்ட வேண்டும் என்பதற்காகவே அவன் பாடல்கள் நிறைய பாடினான். பாரதியாருடைய பாடல்கள் பெரும்பாலான பாடல்கள் தேச விடுதலை பற்றி தான் இருந்தது. ஆனால் பெண் விடுதலை பற்றியும் பெரிய அளவில் பேசியவன் பாரதி. ஏன்னா பெண்ணுக்கு பெரிய விடுதலை பற்றி யாரும் அன்றைய காலத்தில் சொல்லவே இல்லை. அந்த சமயத்தில் பெண் விடுதலையை பேசியவனும் பாரதி தான். அதனால நாட்டின் விடுதலை விட பெண் விடுதலையும் பாரதி மிக பெரிதாக போற்றினான், பேசினான். பேசியது கொஞ்சமாக இருந்தாலும் பெண் விடுதலை பற்றி பாரதி சொன்ன கருத்துக்கள், நீங்க பெரியாருக்கு முன்னால சமூக சீர்திருத்தவாதியாகவும் பெண் விடுதலையை போற்றுபவனாக இருந்த முதல் தமிழன் பாரதி தான். நீங்க நம்ம அதை பார்க்கும்போது பாரதிக்கு நம்ம பெரியதளவில் கடமைப்பட்டிருக்கிறோம். பெண் விடுதலை பேசி மட்டும் இல்லை, அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு சொன்ன காலத்தில் படிக்க வேண்டும் என்கிற கருத்தை சொன்னவன் பாரதி. அதனால பாரதியின் பெண் விடுதலையும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கிறது அவருடைய கவிதைகளில். அந்த கவிதைகளில் விஞ்சி இருப்பது பெண் விடுதலை பற்றியா நாட்டு விடுதலை பற்றியா என்பதை பற்றி தான் நாம் தீர்மானிக்க போகிறோம். பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்கள் பேசிய பிறகு எது அவருடைய கவிதைகளை வெஞ்சி நிற்கிறது என்பதை நாம் முடிவு செய்வோம். முதலில் பேசுவதற்கு சுமதி அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள். சரி, முதலில் ரூபாந்திகா பேச வருகிறார்கள். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எங்களுடைய தலைப்பு பாத்தீங்கன்னா, பாரதியின் கவிதைகளில் விஞ்சி நின்றது தேச விடுதலையா பெண் விடுதலையா அப்படிங்கிறது தான் தலைப்பு. தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாரதியாருக்கு ஒரு 3-4 பெரிய கனவுகள் இருந்துச்சு, பெரிய லட்சியங்கள் இருந்துச்சு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெண் விடுதலை முதலாவது, இரண்டாவது தேச விடுதலை, மூன்றாவது சாதி மத பேதம் இல்லாம எல்லோரும் சமம் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது அவருடைய 3வது கனவா இருந்துச்சு. அவருடைய 4வது கனவா, நம்ம எல்லோரும் சகோதர சகோதரிகள் தான், நமக்குள்ள எந்த வேறுபாடுகளுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய 4வது கனவா இருந்துச்சு. இதுல நான் ஏன் பெண் விடுதலை முதன்மையா சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதியாருடைய மிகப்பெரிய கனவு நம்மளுடைய தேசம் விடுதலை அடையணும் அப்படிங்கிறதா இருந்தாலும் கூட, அவர் நம்பின ஒரு மிகப்பெரிய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம் நாட்டில் பெண்கள் விடுதலை அடைந்தால்தான் நம்முடைய தேசம் விடுதலை அடையும் அப்படிங்கிற கருத்துல அவர் ரொம்ப உறுதியா இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு பெண் தான் அவளுடைய தலைமுறையை உருவாக்குறதே ஒரு பெண் தான் இல்லையா? பெண் கல்வி கற்றால் தான் தலைமுறையே கல்வி கற்கும் அப்படின்ற கருத்துலயும் அவர் உறுதியா இருந்தாரு. பாரதியார் ஆரம்ப காலத்திலிருந்தே அவருடைய மனைவியை அவருக்கு நிகராதான் நடத்தினாரா அப்படின்னு பார்த்தா இல்ல. அவர் எந்த ஒரு பாயிண்ட்ல மாறினாரு அப்படின்னா, பாரதியார் சூரத்க்கு ஒரு காங்கிரஸ் மாநாட்டுக்காக போறாரு. அப்ப அங்க கல்கத்தால காங்கிரஸ் மாநாட்டுக்காக போறாரு. அப்ப அங்க மார்கரெட் எலிசபெத் நோபல் அப்படின்ற ஒரு அயர்லாண்டை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க விவேகானந்தரோட முதன்மை சீடர். விவேகானந்தரோட முதல் பெண் சீடர் மார்கரெட் எலிசபெத் நோபல். அவங்க விவேகானந்தருடைய சீடரா இங்க வராங்க. ஆனா நம்முடைய இந்தியர்கள் இங்க படுற கஷ்டங்கள் பார்த்து அவங்க இங்கே இருந்துடுறாங்க. அதனால அவங்களுக்கு நிவேதிதா அப்படின்ற ஒரு பெயர் சூட்டப்படுது. அவங்க இங்கேயே தான் இருக்காங்க.
அப்ப வந்து பாரதியார் வந்து அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகும்போது அவங்க நிவேதிதா கிட்ட போய் நம்மளுக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமே, அவர் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு, என் பேர் பாரதியார், நான் இந்த மாதிரி அவரை பத்தி ஃபுல்லா இன்ட்ரடியூஸ் பண்றாரு, எல்லாமே பேசுறாரு. எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு அவங்க ஒரே கேள்விதான் கேட்டாங்களாம், வேர் இஸ் யுவர் வைஃப் அப்படின்னு கேட்டாங்களாம் நிவேதிதா. அவர் உடனே சொல்றாரு, இல்ல எங்க நாட்டுல வந்து இது வழக்கம் இல்ல, இந்த மாதிரி மாநாட்டுக்கெல்லாம் மனைவியை கூட்டிட்டு வந்து எங்களுடைய நிகரா அவங்களை கூட்டிட்டு வர வழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அவங்க ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறாங்க. இந்த கேள்விதான் வந்து அவர் வந்து பெண் விடுதலை மட்டும் இல்ல, பெண்கள் மேல இருந்த ஒரு கருத்தே அவருக்கு மாறுபட வச்சது அந்த ஒரே ஒரு கேள்விதான். உங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கே நீங்க சுதந்திரம் தர மாட்டேங்கிறீங்க, நீங்க எப்படி நாட்டுக்கு விடுதலை வாங்கி தர போகிறீங்க அப்படின்னு வந்து நிவேதிதா கேட்கிறாங்க. இந்த ஒரே ஒரு கேள்விதான் அவருடைய மொத்த பார்வையுமே மாத்துச்சு அப்படின்னு நான் சொல்வேன். இன்னொரு ஒரு சின்ன நிகழ்வு, பாரதியார் வந்து பாண்டிச்சேரியில இருக்கும்போது பாரதியார், அவருடைய மனைவி, இரண்டாவது மகள், அப்புறம் வந்து அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பெண், அவங்க பேர் எதுகிரி, அவங்க 4 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது பாரதியார் வந்து ஒரு கருத்து பகிர்ந்துக்கிறாரு. என்னன்னா, ஒரு வாட்டி அவர் ரயில்ல போயிட்டு இருக்காரு. அப்ப வந்து அவருக்கு எதிர்த்து அந்த சீட்ல வந்து ஒரு கணவனும் மனைவியும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப வந்து அந்த மனைவி வந்து கணவன் உட்கார்ந்துருக்கும் போது அந்த முக்காடு போட்டுட்டு கீழே தலையை குமிஞ்சே உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அவர் தண்ணி வாங்குறதுக்கோ எதுக்கோ இறங்குறாரு. அப்பதான் வந்து அவங்க நிமிர்ந்து பார்த்துட்டு, நீங்க எந்த ஊரு, என்ன பண்றீங்க, எல்லா கேள்வியுமே கேட்கிறாரு. இதெல்லாம் வந்து பாரதியார் வந்து அவங்க மனைவி கிட்டயும் அந்த எதுகிரி கிட்டயும் மகள் கிட்டயும் சொல்லிட்டு, அதான் நான் என்ன பண்றேன் என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குல்ல, அது அவங்க கணவன் இருக்கும் போதே கேட்டு தொலைய வேண்டியதுதானே அப்படின்னு பாரதியார் கேட்கிறாரு. அப்ப எதுகிரி சொன்னாங்களாமா, அடிமைகள் தன் எதிரில் பேசுவதை எஜமானர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு வந்து எதுகிரி சொன்னாங்களாம். அப்ப பாரதியார் சொன்னாரு, பெண்கள் ஒருபோதும் ஆண்களுக்கு அடிமை இல்லை எதுகிரி, பெண்களும் ஆண்களும் என்னைக்குமே நிகரானவர்கள் தான். இப்பொழுதே நான் இதுக்கு ஒரு பாட்டு எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து பாடல் பாட தொடங்குறாரு. மடை திறந்த வெள்ளம் போல் பாரதி பாடல்களை பாடத் தொடங்கினான் அப்படின்னு எதுகிரி சொல்றாங்க. எந்த பாட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி வையம் தழைக்குமாம், பூணு நல்லறத்தோடு இங்கு பெண்ணுறுப்போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம், நானும் மச்சமும் நாய்கட்டு வேண்டுமாம், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணுநற்குடி பெண்ணின் குணங்களாம், பெண்மை தெய்வத்தின் பேச்சுகள் கேட்டீரோ, நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திரும்புவதில்லையா. இங்க வந்து பாரதியார் வந்து இன்னொரு மிகப்பெரிய கருத்தை போட்டு உடைக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொல்காப்பியரோட இலக்கணம் படி ஆண் அப்படின்னா அறிவும் ஆற்றலும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, பெண் அப்படின்னா நாணமும் அச்சமும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு தொல்காப்பியரே வந்து பெண்ணுனா நாணப்பட்டுட்டு வெக்கப்பட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் தொல்காப்பியருடைய கருத்தையே பாரதியார் வந்து முறியடிச்சிருக்காரு, ஆணும் பெண்ணும் நிகர் தான் அப்படின்ற கருத்தை முறியடிச்சிருக்காரு. இன்னொன்னு என்னன்னு பார்த்தா, பாரதியார் வந்து பெண்களை எப்படி பார்த்தாரு அப்படின்றதுக்காக நான் ஒரு பாட்டு சொல்றேன். புதுமை பெண்ணொலி வாலிபல்லாண்டிங்கே மாற்றி வையம் புதுமை செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி அன்னை அருளினால் ஒரு கன்னிகையாகியே தேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டால் செல்வம் யாவனும் மேற்செல்வம் எய்தினான் அப்படின்னு சொல்றாரு. பாரதியார் வந்து ஒவ்வொரு பெண்ணையும் தெய்வமா பார்த்தாராம். இப்ப வந்து இந்த காலத்துல வந்து எல்லாம் குழந்தை பிறந்தா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுவாங்க. என்னன்னா, ஆண் குழந்தை பிறந்தா அது வந்து தெய்வம் கொடுத்த ஒரு வரம், இதே பெண் குழந்தை பிறந்தா தெய்வமே வந்து வரமா பிறந்திருக்கு அப்படின்னு இப்ப எல்லாம் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. ஆனா இதை அவர் 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காருன்னா அவருடைய பாடல்கள்ல வெஞ்சி நின்றது பெண் விடுதலை தான் இல்லைங்களா. ஒவ்வொரு பெண்ணும் பராசக்தியினுடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்றாரு. அதைவிட மேலா மனிதர்கள் தம்மை அமரர்களாக்கவே, ஒவ்வொரு மனிதனையும் அமரர்களாக்க தேவர்களாக மாற்றுவதே ஒரு பெண் தான் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. அன்பு வாழ்கின்ற அமைதியில் ஆடுவோம், ஆசை காதலை கை கொட்டி வாழ்த்துவோம், துன்பம் தீர்வது பெண்மையினாலடா, சூர பிள்ளைகள் தாய் என்று போற்றுவோம், வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா. மனிதர்களுடைய துன்பம் நீங்கிறதே ஒரு பெண்ணாலதான் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. சூர பிள்ளைகள் தாய் என்று போற்றுவோம், வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா. தாய்ப்பால் வந்து வெறும் ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல, ஒரு மனிதனின் வீரமும் வலிமைக்கும் அடிப்படையாக இருப்பதே தாய்ப்பால் தான் அப்படின்னு சொல்றாரு பாரதியார். அதே மாதிரி இன்னொரு கருத்தையும் உடைச்சிருக்காரு பாரதியார். அது என்னன்னு பார்த்தோம்னா, பெண்ணின் பெருந்தக்கையாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இந்த திருக்குறளோட பொருள் என்னன்னா, ஒரு பெண்ணுடைய கற்பு, அதாவது அவள் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்து விட்டாலே அதுதான் அவளுடைய வாழ்க்கையில்
அவள் வந்து மிகப்பெரிய பெருமையா வந்து அவ அதை தான் நினைச்சுக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஆனா பாரதியார் அதையும் முறியடிக்கிறாரு. கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம், வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம். பெண்ணுக்கு மட்டும்தான் கற்பு பெருமை தருமா, ஆணும் ஒருவனுக்கு ஒருத்தியாகத்தான் வாழ வேண்டும் அப்படின்னு பாரதியார் அப்பவே சொல்லியிருக்காருன்னா அங்க தலை சிறந்து நின்றது பெண் விடுதலை பாடல்கள் தானே. அடுத்தது, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாருங்கள் பெண்கள் நடத்த வந்தோம், 8 மறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி. நாட்டை ஆள்வதும் அரசை ஆள்வதும் சட்டங்கள் ஆள்வதும் இல்லை, எல்லாத்தையுமே நீ பெண்கள் செய்யதான் போறாங்க. 8 மறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி. 8 அறிவு இருக்காங்களாம், கவிதை, இசை, கல்வி, கலை போன்ற 8 அறிவுகளும் இனி பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராதான் இருக்க போறாங்க, இனிமேல் நிகராதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு பாரதியார் 100 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்ப அங்கு தலை சிறந்து நின்றது பெண் விடுதலை பாடல்கள் தான் இல்லைங்களா. சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம். உணவு சமைக்கிறது மட்டும் இல்ல, எங்களுடைய தலைமுறையை வந்து தெய்வ சாதிகளா நாங்க படைப்போம். எல்லாம் அறிவு நிறைந்த குழந்தைகளை நாங்க படைச்சிருவோம். அறிவு நிறைந்த குழந்தைகளை படைக்கிறதும் பெண்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுப்போம், மாதரங்கள் பழமையை காட்டிலும் ஆட்சி பெற செய்து வாழ்வமடி அப்படின்னு சொல்றாரு. உணவு சமைக்கிறது மட்டும் இல்ல, தேவர்கள் போன்ற குழந்தைகள் பெற்று அந்த தலைமுறையும் தெய்வச்சாதியையும் படைப்போம் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. மாதரங்கள் பழமையை காட்டிலும் ஆட்சி பெற செய்து வாழ்வமடி அப்படின்னா அந்த பழைய கருத்துக்கள், பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும் எல்லா கருத்தையும் உடைத்து புதுமை பெண்களா எல்லோருமே மாறணும் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. இது எல்லாத்தையுமே அவர் வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு அப்படின்னா அங்க தலை சிறந்து நின்றது வந்து பெண் விடுதலை பாடல்கள் தானே. அது மட்டும் இல்லாம அந்த 100 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இவர் வந்து லவ் மேரேஜை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு பாரதியார். பெண்களுக்கு வந்து யாரை பிடிச்சிருக்கோ அவங்களதான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற கருத்து அங்க வரும்போது அங்க தலை சிறந்து நிற்கிறது பெண்ணினுடைய விடுதலை. கடைசியா பாரதியார் கவிதைகளில் தேச சுதந்திர குரல் ஓங்கி இருந்ததுதான், அதை வந்து நான் மறுக்கவே இல்லை. ஆனாலும் அவற்றை எல்லாம் மீறி விஞ்சி நின்றது பெண் விடுதலை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் கல்வி கற்றால் தேசம் கல்வி கற்கும், பெண்கள் துணிவோடு நடந்தால் தேசம் துணிவோடு நடக்கும், பெண்கள் சுதந்திரம் அடைந்தால் மட்டுமே தேசம் உண்மையிலேயே சுதந்திரம் அடையும், பெண் எழுந்தால் தேசம் எழும், அதுவே பாரதியின் நிலைப்பாடு என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ருவாந்திகா பேசிய பிறகு இனிமேல் பட்டிமன்றம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எழும். ஏன்னா அத்தனை அருமையாக பேசி பெண் விடுதலையை பற்றி பாரதி எவ்வளவு சிறப்பாக பேசுற. கற்பு இருவருக்கும் பொதுவானது என்கிற கருத்தை யார் சொல்ல முடியும்? அன்றைக்கு பாரதி தானே சொன்னான். அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த பாரதி அந்த சொன்ன அந்த சொல் பெண் விடுதலை எவ்வளவு உயர்த்தியது அப்படிங்கிறத பார்க்கும்போது மிக சிறப்பான பேச்சு ருவாந்திகாவோடது. இருந்தாலும் சந்திரபிரியாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பாருங்கள் சந்திரபிரியா. அனைவருக்கும் வணக்கம். என்ன நான் கல்லூரி காலத்துல பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ருவாந்திகாவை அப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்காக நீங்க இவ்வளவு ஒல்லியா இருந்தீங்களான்னு எல்லாம் கேட்க கூடாது. எனக்கு தெரியும் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வரும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன், இவ்வளவு ஒல்லியாவா நீங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்டக்கூடாது. ஏன்னா நான் 7வது படிக்கும் போது இருந்து எழுத ஆரம்பிச்சேன். நான் முதலில் எழுத ஆரம்பித்த கவிதை வந்து பாரதியின் மீசைக்காக எழுதின கவிதை தான். அதனால வந்து அவளை பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு ஃபீல், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தேச விடுதலைக்கு வித்திட்ட பின்புதான் பாரதி பெண் விடுதலையை பாடினான். ஏன்னு கேட்டீங்கன்னா, தேசம் முழுமையாக விடுதலை அடைந்தால்தான் பெண் விடுதலை 100% சாத்தியமாகும் என்பது பாரதிக்கு தெரிந்த ஒன்று. அதனால்தான் தேச விடுதலையை தன்னுடைய முழு முதல் இதுவாக வச்சு சிந்தனையாக வச்சு பாடினான். அதற்கு என்ன பண்ணணும்னு சொன்னாருன்னா, நம்ம எல்லாரும் முதல்ல ஒன்னா இருக்கணும்னு சொன்னார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், ஜாதி மதங்களை பாரோம், உயர் ஜன்மம் தேசத்தில் எய்தினர் ஆயின்
வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குல தாயினவராயினும் ஒன்றேன்னாரு. எல்லாரும் ஒன்னா இருக்கணும். முதல்ல நம்ம அங்கங்க பிரிஞ்சிருந்ததுதான் தப்பு. நம்ம எல்லாரும் ஒன்னாக இருந்தால், ஒன்னாக நின்னால் இந்த விடுதலை, தேச விடுதலை என்பது பெரிய ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப பக்கத்துலதான் இருக்குன்னு சொல்லி அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோட பாடினாரு. அப்படி இருப்பதை பார்த்து, அப்படி எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறத பார்த்துட்டு, சிக்கி சிதைச்சு இருக்கிறத பார்த்துட்டு கண்ணீர் மல்க பாடுறாரு. வலியின்மையற்ற தோளினாய், மார்பிலே ஒடுங்கினாய், பொலிவிழந்த முகத்தினாய், ஒளி இழந்த குரலினாய், ஒளி இழந்த மேனியாய், கிளிபிடித்த நெஞ்சினாய். இதெல்லாம் இவ்வளவு சிரமப்படுறீங்களே, இது மட்டுமல்ல, அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்திற்கொண்டாரடி கிளியே, ஊமை சனங்களடின்னு சொல்றாரு. வாயிருந்தும் ஊமைகளாய், கண்ணிருந்தும் குருடர்களாய், இப்படி ஒரு அடிமை வாழ்க்கை வாழாதீங்க. ஊமை சனங்களடி, ஊக்கமும் உள்வழியும் உண்மையில் உற்றுப்பில்லா மாட்களுக்கோர் மனமும் கிளியே, வாழ தகுதியுண்டா? இப்படி இருக்கிறவங்களுக்கு வாழவே தகுதி இல்லை. தயவு செஞ்சு இதிலிருந்து வெளியில வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் உரத்த குரல் அழைக்கிறாரு. முதல்ல நமக்கு தேச விடுதலை ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நிம்மதியான ஒரு வாய் சோறும் நிம்மதியான ஒரு தூக்கமும் இருந்தால் ஒரு மனிதனுக்கு போதும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த நிம்மதியான உணவும் நிம்மதியான சோறும் எப்ப கிடைக்கும்னா நம்ம சுதந்திரமாக இருக்கும் போதுதான் கிடைக்கும். அப்படி ஒரு சுதந்திரத்தை நம்ம தேசத்திற்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முதல்ல தேச விடுதலைக்காகத்தான் பெருசா தன்னை பிரகடனப்படுத்திட்டார், ஒரு சுதந்திர போராட்ட வீரன். ஆனா இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி செல்லம்மாளுக்கு ரொம்ப சிரமம் தான். இந்த மாதிரி ஒரு ஆளோட குடும்பம் நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு அந்த பொம்பளை கேட்டாதான் தெரியும் அதுக்கு எவ்வளவு சிரமம்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வீட்டுல அடுப்புல பூனை தூங்கும், தெருவில் நின்று விஜய் தீவின் சுதந்திரத்திற்காக குரல் கொடுப்பார். அங்கு என்னுடைய சகோதரிகள் எல்லாம் அழுகின்றார்கள், ஆடைகளின்றி தவிக்கின்றார்கள், உணவின்றி. இவர் என்னமோ 3 வேளையும் மகாராஜா மாதிரி சோறு தின்ன மாதிரியும், பட்டாடை பரிவாரங்களோட ஊர் சுத்திட்டு இருக்கிற மாதிரியும், அவங்க எல்லாரும் அனாதைகளாக பஞ்ச பராரிகளாக சுத்திட்டு இருக்கிறாருன்னு சொல்லி பாடுவாரு. ஆனால் அந்த இடத்துல நம்ம என்னத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மனிதனுடைய தொலைநோக்கு சிந்தனை எனக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை, நான் அதை அனுபவிக்கணுமாங்கிறது அவசியம் இல்லை, ஊர் அதை அனுபவித்தால் நான் அனுபவித்ததற்கு சமம் என்று சொல்லிதான் பாரதி எல்லாத்தையும் பொது உடைமையாக்குறதுக்காக பாடினார். கஞ்சி குடிப்பதற்கில்லார் அதன் காரணங்கள் இவை என்றும் அறியலார். என்னன்னே தெரியாது இவங்களுக்கு, என்னன்னே தெரியாது. ஆனா இருக்காங்க மூடர் கூட்டங்கள் போல அங்கங்க சிதறி கிடக்குறாங்க. இவங்களை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தணும். அதுக்காகத்தான் விடுதலை வேள்வியை அவ்வளவு வேகமாக, அவ்வளவு இளம் வயதிலிருந்தே அவர் என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அதை எல்லாத்தையும் ஒன்னொன்னா பண்ணிக்கிட்டே இருந்தாரு அவருடைய பாடல்கள் வாயிலாக. 1921 தன்னுடைய இறப்பிற்கு முன்னரே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படி ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு கனவு கண்டான் பாரதி. இன்றைய தத்துவ நிபுணர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? விசுவலைசேஷன். ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னா அந்த விஷயங்களை நீங்கள் நிழற்படமாக உங்கள் மனதினுள் ஓட்டி பாருங்கள். ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த விஷயம் நடக்கணும்னு நேர்மறையாக நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த விஷயம் கண்டிப்பாக இன்று இல்லை, நாளை இல்லை, நாளை மறுநாள் இல்லை, ஒரு நாள் கண்டிப்பாக நடந்தே தீரும். அந்த விசுவலைசேஷனை தான் அன்றே பாரதி சொன்னார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம், கிடைச்சிருச்சுடா எங்களுக்கு, நீ யார், எங்களுடைய சுதந்திரத்தை தர நீ யார் அப்படின்னு சொல்லி நாங்களே எடுத்துக்கிறோம், உங்ககிட்ட இருந்து நாங்களே எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயத்தை பெருசா பறைசாற்றினான் பாரதி. வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிச்சாரு. அந்த பக்கிங்ஹாம் செட்டர்ஜி அப்படிங்கிற ஒரு முனிவருடைய உபதேசத்தோட மந்திர சொல் தான் வந்தே மாதரம். நமது மகாகவியுடைய திருநாவில் விளையாடிய மந்திரமும் இதுதான். முதல் நாட்டு தாய்க்கு வணக்கம் என்னும் பொருள்படும் இந்த மந்திரத்தை மட்டும்தான் பாரதியுடைய கவிச்சொல் இன்னும் அழகுபடுத்துகிறது. ஜாதி மதங்களை பாரோம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. எல்லாரும் பிரிஞ்சிருக்கீங்களடா, பிளீஸ் வந்துருங்க 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே இருந்தார். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தமிழ் படித்தவனுக்கு எங்க தாத்தா அடிக்கடி சொல்வாரு, தமிழ் படித்தவனுக்கு என்று ஒரு திமிர் இருக்கும்னு சொல்வாரு. அந்த திமிர்ங்கிறது பாரதி சொல்றான், திமிர் இந்த ஞான செருக்குன்னு சொல்றான். அப்படி ஒரு ஞான செருக்கோடு எல்லாத்தையும் கூப்பிடுறான்.
வந்துருங்க வந்துருங்க, காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாடினவன் தான். ஏன்னா ஜாதிகள் எல்லா இடத்துலயும் ஜாதிகள் நிறைஞ்சிருந்த காலம் அது. ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். ஏன்னா எங்கிருந்து நம்ம எப்படி கம்மன் கலைக்கூடத்துல எப்படி நம்ம தமிழை எங்கிருந்து கூட்டிட்டு போகணும்னு நினைச்சோமோ குழந்தைங்க கிட்ட இருந்து வளர்த்து கொண்டு வருவோம். குழந்தைகள் வாயிலாக செல்லும் அனைத்து விஷயங்களும் 100% வெற்றியை பெறும் அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து எப்படி ஆரம்பிச்சோமோ அதே விஷயம் தான் பாரதி செய்தான். குழந்தைங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சான். ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையில இருந்தே சொல்லி கொடுங்க. அப்ப அந்த குழந்தை ஒரு நல்ல மகானாக உருவாகும். அவனும் தேச விடுதலைக்காக கூடவே வந்து குரல் கொடுப்பான்ற ஒரு பெரிய நம்பிக்கை ஒளி பாரதி கிட்ட இருந்துட்டே இருந்துச்சு. அதனாலதான் வந்து பாடினார். எப்போ அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே பாடினார், தாயின் மணிக்கொடி பாரீர், தாயின் மணிக்கொடி பாரீர். அந்த பாடல்ல வந்து ஓங்கி வளர்ந்தது ஒரு கம்பம், அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்று சொல்வோம். எல்லாருமே நம்ம அப்படி ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சு, சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமாக பாடினார் பாரதி. அது எல்லாமே பாடுறதுக்கு முன்னாடி தேச விடுதலை, பெண் விடுதலை இது எல்லாத்தையும் தாண்டி நின்னாலும் அவர் ஒரு விஷயம் பாடுறாரு. என்னன்னா இது வந்துட்டு அந்த ஒரு தேச விடுதலை பாடல்ல சொல்றாரு, முன்னை இலங்கை அரக்கர் அழிய முடிந்தவில் யாருடைவில், முறிந்தவில் யாருடைவில், எங்கள் அன்பான பங்கரி பாரத தேவினல் ஆரிய ராணியின் வில். அந்த இலங்கை கிட்ட இருந்து அரக்கரை அழியறதுக்காக ஒரு வில் ஒடிஞ்சதே, அந்த வில் யாருடைய வில்லுன்னு கேட்கிறாரு. அந்த வில் யாருடைய வில்னா எங்கள் அன்னை பயங்கரி பாரத தேவியினல் ஆரிய ராணியின் வில், எங்க ராணியோடையது, எங்க பாரத மாதாவுடைய வில் அது. அதை முறித்து எப்படி இலங்கையை வந்து அழிச்சு சீதையை மீட்டுட்டு வந்தானோ அது போல நாங்கள் எங்கள் தேசத்தை மீட்போம்னு சொல்றாரு. இந்திர சித்தன் 2 துண்டாக எடுத்த வில் யாருடைய வில், எங்கள் மந்திர தெய்வம் பாரத ராணி வை ரவி தன்னுடைய வில்ன்றாரு. அப்படி ஒரு சுதந்திரத்தை வீழ்வி, அப்படி ஒரு இது விஷயம். பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வர்ன்றாரு. இப்படி ஒரு சுதந்திர வேள்வி தீய அப்படியே கனலாகவே வச்சிருந்தார், தன்னுடைய மனசுக்குள் கனலாகவே வச்சிருந்து கனவு கண்டாரான்னு எனக்கு தெரியல பாரதி. அப்துல் கலாம் சொல்லுவார், கனவு காணுங்கள், உறங்கும் போது வருவதல்ல கனவு, உங்களை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவுன்னு. எத்தனை இரவுகள் பாரதி தூங்காமல் இருந்திருப்பானோ தெரியவில்லை, எத்தனை சிறைகளை கண்டிருப்பானோ தெரியவில்லை. ஆனால் அவன் ஊட்டிய விடுதலை உரம், அவன் கொடுத்த விடுதலை நீர் 1947 வரைக்கும் அந்த தீ பற்றி எரிந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால பெண் விடுதலை ஒரு புறம் இருந்தாலும் தேச விடுதலை கிட்டினால் மட்டுமே பெண் விடுதலை 100% சாத்தியம் என்று அறிந்ததால் தான் பாரதி முதலாக தேச விடுதலைக்குள் வந்தான். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். தேச விடுதலை பற்றி பேசிய சந்திரபிரியா அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார். அன்றைய காலகட்டத்திலே நாம் வந்து அடிமைப்பட்டிருந்தோம், நமக்கு தேச விடுதலை தான் முக்கியம் என்பதனாலே பாரதி தேச விடுதலையை பெரிதாக பேசினான் அப்படின்னு. தேச விடுதலை பெரிதாக பேசப்பட்டது பாரதியின் கவிதை வாயிலாக அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டாலும், பெண் அடிமைப்பட்டுத்தானே இருந்தால் பெண்ணை ஏன் அவர் மீட்பதற்கு எந்த கவிதையும் அன்றைய காலகட்டத்தில் எழுதலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குத்தான் செய்கிறது. என்ற அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வந்து அடுப்புக்கு மட்டும்தான் சொந்தம், அவர்களுக்கு வேறு வேலையே இல்லை என்கிற ஒரு கருத்து இங்கே இருந்தது. அதை மீட்பதற்கு என்ன செய்தார்? அவர் காலத்தில் பாஞ்சாலி சபதம் எழுதினார். பாஞ்சாலி சபதத்தில் அவர் திரௌபதியை பற்றி எழுதும்போது அந்த பாரதத்தில் இருக்கிற இன்னும் அந்த கேள்வி $1 மில்லியன் கொஸ்டின், இந்த கேள்விக்கு இன்னும் பதிலே கிடைக்கல. பாரதி தான் கேட்பான், அடகு வைத்தான். அதாவது சூதாடும் போது முதலில் தன்னை வைத்து இழப்பான் தர்மன், அப்புறம் தம்பியை வைத்து இழப்பான், அதற்கு பிறகு மனைவியை வைத்து இழப்பான். போய் திரௌபதி சொன்னாங்க, உன்னை வைத்து இழந்து விட்டான்னு. அப்ப திரௌபதி ஒரு கேள்வி கேட்பதாக ஒரு கருத்து உண்டு. தர்மன் தன்னை இழந்த பிறகு என்னை வைத்தானா அப்படின்னு கேட்பா திரௌபதி. ஏனென்றால் தர்மன் தன்னை வந்து இழந்து விட்டான் அந்த சூதாட்டத்தில். அதற்கு பிறகு அவன் அடிமையாகி போனான். அடிமையான பிறகு தன் மனைவியை
அவன் மறுபடியும் வைத்து விளையாடுவதற்கு உரிமை இல்லை. அதற்கு தான் அவர் கேட்கிறார், எப்படி என்னை வைத்து அவன் சூதாட முடியும் அப்படின்னு. அதை பாரதி நன்றாக உணர்ந்திருக்கிறான். அதுதான் சொல்லுவான், எரிதழல் கொண்டு வா, யாரு தர்மன் கையை சுடணும் சொல்லி எரிதழல் கொண்டு வா தம்பியை கூப்பிட்டு சொல்றது. இது எவ்வளவு பெரிய கருத்து. அந்த கருத்தை பாரதி அன்னைக்கு பேசினான் இல்லையா, இந்த பேச்சை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கலாமே அப்படிங்கிறதான் ரூபாந்திகா கேட்குறாங்க. அவங்க கேட்கறது என்ன, கல்கத்தாவுக்கு போயிட்டு வந்தார்ல, போயிட்டு வரும்போது தெரிஞ்சு போச்சு, உங்களுடைய மனைவியை நீங்கள் சுதந்திரம் தரவில்லை என்றால் எப்படி உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் கேட்கும் போதே பாரதிக்கு வந்து அந்த விழிப்புணர்வு வந்திருக்கணும்ல. அப்ப அன்றைய காலகட்டத்தில் இருந்தாவது அதிகமான பாடல்கள் பெண் விடுதலை பற்றி பேசியிருக்கலாமே, வரலையே அப்படிங்கிற கேள்வியை ரூபாந்திகா கேட்கிறாங்க. அதே தான் சுமதியை கேட்க வர்றாங்க. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள் சுமதி. அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் தேடும் முன் கண்ணில் பட்டிடுவாய் அம்மா, நான் வாடும் முன் கண்ணீர் விட்டிடுவாய். உயிர் சிரசில் உனை வைத்து ஏற்றுகின்றேன், உலகத்தில் நீ ஒன்றே தாய் என்று போற்றுகின்றேன். குருவடி சரணம், திருவடி சரணம். எப்பொழுதுமே கம்பன் கலைக்கூடம் என்றால் கம்பரும் வள்ளுவரும் பாரதியும் தான் வந்து போவார்கள். இன்றைக்கு அமாவாசை என்பதால் மதுரையிலிருந்து சிவபெருமானும் தருணியும் எல்லோருமே வந்து அமர்க்கலப்படுத்தி விட்டார்கள். சுப்பிரமணிய பாரதி மட்டுமல்ல, நம் ஐயா மருத்துவர் ஐயா சுப்பிரமணியனும் தன்னுடைய மனைவிக்கு சரிபாதி அந்தஸ்து கொடுத்தவர். அவர் ஒரு நாளும் பெண் விடுதலை வேண்டி கேட்டதே இல்லை. எங்கள் நடுவர் ஐயாவும் அப்படித்தான். எப்பொழுதும் வாசுகி அம்மா இல்லாமல் இந்த விழாவுக்கே வரமாட்டார். இன்றைக்கு அமாவாசை ஏதோ வீட்டில் விருந்தினர்கள் எல்லாம் வருகிறார் என்றதால் அவர் தனியே வந்திருக்கிறார். இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த விழாவுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மகள் அழகா பேசிட்டு போனாங்க. அப்பவே 2 பேரும் எந்திரிச்சு இந்த சந்தில ஓடி இருக்கணும், ஏன் உட்கார்ந்து இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அழகா சொன்னாங்க. நிவேதிதா பாரதியார்கிட்ட கேட்ட உடனே பாரதியாருடைய கண்ணை திறந்தது யார்? ஒரு பெண். அந்த விடுதலை உணர்ச்சி, அந்த பாடல். உடனே என்ன பண்றாரு, பாண்டிச்சேரியில விளக்கு பூஜை நடக்குது, கூட்டிட்டு போறாரு. தன்னுடைய மனைவி குழந்தைகளை அழைத்து கொண்டு போய் செல்லம்மாளை பேச வைக்கிறார். இது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அவருடைய கண்ணை திறந்தது ஒரு பெண், அந்த கண்ணை திறந்தது அது செஞ்சு காட்டினார். அதுதான் பெரிய விஷயம். பேச வச்சார். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். இந்த பாட்டு அவர் யாரை பார்த்து எழுதினார் தெரியுங்களா? சுதந்திரத்துக்காக வந்து தேச விடுதலைக்காக எல்லாத்துக்கிட்டையும் நிதி கேட்கிறார். எல்லாரும் தன்கிட்ட இருந்ததெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. வைமு கோதையம்மாள் வந்து தன் கையில இருக்க வலையில கட்டி கொடுத்துட்டாங்க, இந்தாங்க என்னால முடிஞ்சது இது அப்படின்னு. பாக்குறாரு, சின்ன பெண் இப்படி சுதந்திரத்திற்காக இந்த சின்னஞ்சிறுசுகள்லாம் இப்படி பண்ணுதேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பார்த்துதான் சார் அந்த பாட்டை பண்ணாரு. ஆடுவோமே பல்லு பாடுவோமேன்னு சொல்லிட்டு அதைவே அந்த அம்மாவை பாட வைத்தார். ஒரு ஃபங்க்ஷன்ல அந்த அம்மாவை பாட வச்சாங்க. சொல்றது எளிதல்ல, அதை செய்து காமிக்கணும். அதை வந்து டி.கே. பட்டம்மாள் அவர்கள் திருச்சி வானொலி நிலையத்துல பாடினது அந்த பாட்டு திரைப்படத்தில் வந்தது. பாரதியார் வந்து நிலத்தை பார்க்கவில்லை, நிலத்தை மகளாக பார்த்தார், நில மகளாக பார்த்தார். தேசத்தை வந்து அவர் பெண்ணாக பார்த்தாருங்க, நிலமாக பார்க்கவில்லை. தராசுன்னு ஒரு கூட்டம் நடக்குமா அங்க பாண்டிச்சேரியில, திண்ணை கூட்டம், எல்லாரும் திண்ணையில உட்கார்ந்து பேசுற கூட்டம். அதுல வந்து பெண்ணுரிமை பத்தி பேசும் பொழுது தன்னுடைய மக்களையும் அதுல அழைச்சிட்டு வந்தாரு. அந்த மாதிரி பாரதி வந்து பெண்களுக்காக, பெண் விடுதலைக்காக ரொம்ப போராடி இருக்காரு. ருவாந்திகா பேசுச்சு இல்லையா, திமிர்ந்த ஞானச்சேருக்கு. எல்லாருக்குமே அறிவு இருக்கும், அது வேற விஷயம். ஆனா பாரதி சொல்றான், பெண்ணுக்கு எப்படி இருக்கும்? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத திமிர்ந்த ஞானச்சேருக்கு இருக்குங்கிறது. திமிர்ந்த அப்படின்னா செறிவான, எல்லாத்துக்கும் அறிவு இருக்கும், ஆனா செறிவான அறிவு யாருக்கு இருக்குன்னா பெண்களுக்கு இருக்கு அப்படிங்கிறார். உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்கிறதடி, சீர்பற்று வாழ்வதற்கே உன்னை போல செல்வம் பிரிதுண்டோங்கிறார். உன்னை விட என்ன செல்வம் உலகத்துல இருக்கு? போற்றி போற்றி 1000 போற்றி, உன் பொன்னடிக்கு 10,000 போற்றிங்கிறார். யாருங்க அப்படி சொல்லுவாங்க?
புதுமை பெண்ல 10 பாட்டு படிச்சீங்கன்னா பெண்களை மதிக்கிறதுக்கு உடனே அவங்க புறப்பட்டுருவாங்க. அப்படி அருமையான பாட்டு. போற்றி போற்றி 1000 போற்றி உன் பொன்னடிக்கு 10,000 போற்றிகான் சேற்றிலே புதிதாக முளைத்த செய்ய தாமரை தேமலர் போற்றி நின்றனை பாரத நாட்டிலே துன்பம் நீக்கும் சுதந்திர பேரிகை சாட்சி வந்தனை மாதரசே எங்கள் சாதி செய்த தவப்பை என்கிறார். சாதாரணமா சொல்ல, எங்களுடைய ஜாதி செய்தது தவப்பையன் ஒரு பெண்ணுங்கிறது அப்படின்னு சொல்றார். காதல் செய்யும் மனைவியை சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும். அப்படிதான் ஒரு பெண் மூலமா தான் விமோச்சனம் அடைய முடியும். கல்யாணம் ஆகாதவங்க யாருமே மோட்சம் அடைய முடியாது. யாராவது இருந்தா கோச்சுக்காதீங்க. காட்டு வெளியினிலே காணி நிலம் வேண்டும்ல பாடுறார். காட்டு வெளியினிலே என்றன் காவலுற வேண்டும், பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வைத்திட வேண்டும் சொல்றார். சக்தி 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 என்று சொல்லு, கெட்ட சஞ்சலங்கள் யாவையும் நீ வெல்லுங்கிறார். அப்படி ஒரு நாள் பாண்டிச்சேரியில் அவரு பாரதிதாசன் அவர் மேல ஈர்ப்பு கொண்டதுனாலதான் தன்னுடைய பெயரை கூட பாரதிதாசன் என்று மாட்டிக்கொண்டார். வீட்டுல செல்லம்மாள் இல்ல, காஃபி போடுறதுக்காக முயற்சி பண்றாங்க. 2 பேரும் அடுப்பு பத்த வச்சு அந்த வீடே இருள் சூழ்ந்த ஒரு வீடாயிடுச்சு. எப்படி காஃபி போடுறதுன்னு தெரியல. காஃபி டப்பா எங்க இருக்கு, காஃபி பொடி எங்க இருக்கு, சர்க்கரை எங்க இருக்கு, எதுவுமே தெரியல. குவளை கண்ணனும் சேர்ந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு அன்று இரவு பாரதி பேப்பர்ல எழுதி வைக்கிறார். ஒரு கவிதையை எழுதி வைக்கிறாரு. காலையில அதை பாரதிதாசன் எடுத்து படிச்சு பாக்குறாரு. என்னடா ராத்திரி இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் இவர் என்னமோ எழுதி வச்சிருக்காருன்னு எடுத்து பாக்குறாரு. அதுல எழுதி இருக்காரு பாரதியார், பெண்மை வாழ்கவென்று போற்றுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா. அப்போ ஒரு பெண்ணு இல்லாத இடம் எவ்வளவு பெரிய கொடுமையானதுன்னு பாரதி உணர்ந்திருக்காரு. அதனாலதான் அவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. அந்த மாதிரி எது சுதந்திரம் அப்படின்னு கேட்டா, நமக்கு விருப்பப்பட்டதை செய்யறது மட்டும் சுதந்திரம் இல்லைங்க. நமக்கு எது விருப்பம் இல்லையோ அதையும் செய்யாமல் இருப்பதுதான் சுதந்திரம். இப்ப எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா நான் அது செய்யாம இருக்கணும், அதுதான் எனக்கு சுதந்திரம். இன்னைக்கு யாருக்காவது அப்படி இருக்கா? ஆனா அன்றைக்கே பாரதி சொல்லி வச்சா, எந்த வீடு பெண்களை மதிப்பு கொடுக்குதோ அந்த வீடு தான் சிறப்பா இருக்குங்கிறது பாரதிக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இந்த போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி அழகா சொல்லுச்சு. புதுமை பெண்ணொடி வாழி பல்லாண்டிங்கே மாற்றி வையம் புதுமையுற செய்து மனிதர் தம்மை அமரர்கள் ஆக்கவே. மனுஷனை மனுஷனாக்குறது மட்டும் ஒரு பெண்ணுடைய வேலை இல்லப்பா, அவர்களை தேவருக்கு சமமாக ஒரு பெண் உருவாக்குவா. மனிதர்கள் தம்மை அமரர்களாக்கவே ஆற்றல் கொண்ட அன்னை பராசக்தி நல்ல அருளினாலே கன்னிகையாகி தேர்ச்சி உண்மைகள் கூறிட வந்துட்டால் செல்வம் யாவினும் மேற்செல்வம் எய்தினோம். உலகத்துல இருக்க 16 செல்வங்களுக்கு மேலான ஒரு செல்வம் தான் பெண்ணு அப்படிங்கிற. இந்த மாதிரி யாருமே சொல்ல முடியும்? பாரதி ஒருத்தர் தான் நமக்கு குரல் கொடுத்திருக்காரு. அவர் தேசத்தையே பெண்ணாக பார்த்தவர். எல்லா இடத்துலயும் சொல்றாரு தேசம்தான் பெண்ணு. அவர் சொல்ற பாட்டுல எல்லாம் பாருங்க பெண்ணாதான் சொல்றார். அப்படி அந்த தேச விடுதலையை ஒரு பெண்ணின் மூலமாக நிரூபித்து காட்டியவர் அவர். அவர் சொன்னதெல்லாம் பிற்காலத்தில் நடந்தது. அது பெண்ணை மையமாக வைத்து சொன்னதால் தான் இவ்வளவு சிறப்பாக அமைந்தது. எனவே நடுவர் அவர்கள் பெண்ணை மதிக்கக்கூடியவர்கள், பெண்ணை போற்றக்கூடியவர்கள். அவர் சுதந்திர தியாகி அல்ல, ஆனால் பெண் சுதந்திரத்திற்காக உரிமை குரல் கொடுக்கக்கூடியவர். எனவே தீர்ப்பு எங்கள் பக்கம் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இல்லையெனில் பெட்டிஷனை வழக்கை அவர்கிட்டயே நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுமதி ஒரு புதிய கருத்தை சொல்லி இருக்கிறார். என்னன்னா, பெண் விடுதலையே பாரதி பாடிய தேச விடுதலையே பெண் விடுதலை என்றார். ஏன்னா அவர் தேசத்தையே பெண்ணாகத்தான் நினைத்தார். அப்போ தேச விடுதலையே பெண் விடுதலை தானே, அப்புறம் என்ன நீங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு முடிச்சுட்டாரு. பாரத மாதா. அப்போ பாரதம் என்றைக்கு விடுதலை ஆகிறதோ, பாரதி இந்த நாட்டின் விடுதலை பற்றி என்றைக்கெல்லாம் பேசினானோ அது பெண் விடுதலை பற்றி பேசியதாகத்தான் கணக்கில் இருக்கும் அப்படிங்கிற கணக்கை சொல்றாங்க. இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம். இதை மறுத்து இல்லை இல்லை தேச விடுதலை மட்டும்தான் பேசினாரு, பாரதியின் கவிதைகளிலே பாடல்களிலே வெஞ்சி நிற்பது தேச விடுதலையே அப்படிங்கிறத பத்தி பேசுவதற்கு கவிஞர் ஆறுமுகம் இருக்கிறார். பாருங்கள் ஆறுமுகம். அனைவருக்கும் வணக்கம்.
இன்னார வரைக்கும் இவங்க கிட்ட இருந்து என் கண்ணை காப்பாத்திக்கிறதே பெரிய பாடா இருந்துச்சு. இதுல ஆண்களுக்கு விடுதலை வேணுமா பெண்களுக்கு விடுதலை வேணுமா? பாரத மாதா விடுதலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க செல்லம்மாளுக்கு விடுதலை கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. அவர் அதை பேசினார் இல்லையா, அதை நீங்க சொல்லக்கூடாது. பாரத மாதா விடுதலைன்னா செல்லம்மாள் வருது இல்ல, நீங்க அதை சொல்லக்கூடாது. இன்று குக்குளிபாளையம் பள்ளியில் இருந்து வந்த இந்த மாணவர்களுக்கும் நன்றாக ஒரு நாடகம் நடித்த அனைவருக்குமே நன்றி சொல்லிட்டு, நடுவர் அவர்களே ஒரு சின்ன பெண்கள் விடுதலை என்று சொல்றீங்க. இன்னைக்கு பட்டிமன்றம் அவங்க 3 பேர் இருக்காங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கேன். விடுதலை எனக்கு வேணுமா அவங்களுக்கு வேணுமா? அவர் நடுவர் அர்த்தநாரீஸ்வரமார். அவர் இப்ப விடுதலை அவங்களுக்கு தானே கிடைச்சிருக்குது. அதை தான் சொல்றேன், அவங்க தான் அதிகமாக இருக்கிறார்கள். இது வந்து நான் சொல்லிட்டு ஏன் கேட்கிறேன்னா, நடுவர் அவர்களே, நீங்கள் ஒருவர் விடுதலையானால் மறுபடியும் அவனை சிறையில் அடைப்பீர்களா? இல்லை. ஐயா, ஒருத்தர் நோய் நல்லா ஆயிடுச்சா மறுபடியும் அவங்கள பெட் அட்மிஷன் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. இதுதான் நானும் சொல்றேன். பழசு வந்து பாரதியார் சொன்னதான், பாரதியார் கட்டுரையிலிருந்து சொன்னதான், உப்பு கிணறானாலும் தன்னுடைய தாத்தா வெட்டி வைத்தால் அதை நீ குடித்துக் கொண்டு இருக்காது. இன்னைக்கு பெண்ணுக்கு விடுதலை கிடைத்து விட்டது, ஆண்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. இந்த நாட்டுக்கும் போதிய அளவு இன்னும் அவர் கேட்ட விடுதலை கிடைக்கவில்லை. அதை தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். அதுதான் உண்மை. ருவாந்திகா பேசும்போது சொல்ல, பெண் கல்வி கற்றால்தான் இந்த நாடு விழிப்படைன்னு சொன்னாங்க. பெண் கல்வி கற்றதுனால தான் நிறைய மாப்பிள்ளை என்ன கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? இன்னைக்கு யதார்த்தத்துக்கு வாங்கம்மா, யதார்த்தத்துக்கு வாங்க. அதையும் தான் சொல்றேன். கல்யாணம் பண்ணாதான் மோட்சம் கிடைக்கிறாங்க. விவேகானந்தர் எங்க போனாரு? விவேகானந்தர் எங்க போனாரு? ஏகமா. அதாவது அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாரதி பேசினார், பெண்ணுக்கு விடுதலை இல்லைன்னு சொல்லி தான் பேசினார். அது இல்லைன்னு சொல்லலை. ஆனா இப்ப நீங்க உதாரணமா எடுத்துக்கங்க, நீங்க அந்த மெயின் ரோட்ல நின்று பாருங்க, சண்முக பிரியா மருத்துவமனை ஒரு போர்டு இருக்கு. உள்ள வந்தீங்கன்னா இந்த பக்கம் டாக்டர் ஓபி பார்ப்பாரு, இந்த பக்கம் மெடிக்கல் ஷாப் இருக்கும், பெட் இருக்கும். பின்னாலே அப்படியே வந்தீங்கன்னா ஸ்கேன் சென்டர் இருக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு கம்மன் கலை கூட இருக்கும். இது எல்லாம் ஒட்டு மொத்தம் சேர்ந்ததுதான் சண்முக பிரியா மருத்துவமனை. அந்த பெண் விடுதலை தேச விடுதலைக்குள் தான் அடக்கும். அதுதான் அந்த தேச விடுதலைக்குள் வந்ததுதான் ஒரு பெண் விடுதலை ஒரு பார்த்து. அவர் மகாசக்திக்கு விண்ணப்பம் கொடுத்திருக்காரு, கிருஷ்ணன் சேவகனா நடிச்சிருக்காரு, நிறைய அவர் ஒவ்வொரு இதாக கொண்டு வந்திருக்காரு. திரௌபதி பாஞ்சாலி சபதம் கொடுத்திருக்காரு. இது எல்லாமே சொல்லிங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார்ட் தான். அதுக்காக இன்னைக்கு பெண்கள் விடுதலை வந்தா ரொம்ப ரொம்ப நாடு சீரழிவு. பொய் சொல்ல, உண்மையா சொல்லிடுறேன், சொல்லிடுறேன். நீங்க பாரதி என்று சொன்ன போது செல்லம்மாள் நினைவுக்கு வருவார். செல்லம்மான்னு சொன்னா பாரதி வருமா? நீங்க செல்லம்மா சொன்னா கூட வராது, வரவே வராது. அதே மாதிரி மகாத்மா காந்தினா கஸ்தூரிபா நினைவுக்கு வருவாங்க. கஷ்டப்பட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அவர்கள் வாழ்ந்த வாழ்வுக்கு இவங்க தான் கிரெடிட் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பூரா இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் வாழ்ந்த வாழ்வுக்கு இவங்க அவதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சொல்றேன், இதுக்காக தான் நீங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அப்புறம் வந்து இன்னொன்னு, பாரதி வந்து எப்பவுமே வந்து அந்த விடுதலை நோக்கி தான். அந்த ஒரு உரை கூட வீரமா தான் இருக்கும். வாவுசி கப்பல் விட்டார்னு சொல்றாங்க. நம்ம ஆளுங்க அந்த கப்பலை இங்கிலீஷ்காரங்க வச்சு போட்டாங்க. அப்ப அந்த பாரதி அந்த கோபத்துல வறுமை தான் அவருக்கு இருந்தாலும் அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த கப்பலை நீங்க உடைச்சு போட்டிருந்தா கூட பரவாயில்லையே, நீங்க அவனுக்கே வித்துட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. இந்த பொருளாதார நஷ்டத்தை எந்த பெண்களால் இன்னைக்கு ஏத்துக்கிறீங்களா? வீட்டுக்கு போயிட்டு சம்பளம், ஏடிஎம் கார்டை நீங்க தான் வச்சிருக்கீங்க, நாங்க வேலை செய்யறோம், இன்னைக்கு நீங்க தான் வச்சிருக்கீங்க. அதுதான் உண்மை. இல்ல ஐயா, இல்ல இன்றைக்கு இருக்கிறதே நான் சொல்லணும். பாரதியாருடைய இல்ல வரும் இல்ல சொல்றேன். இல்ல இவங்க சொன்னாங்க இல்லையா, வாசகியமா வரவே இல்லை சொல்றாங்க. வாசகியமா வரவே இல்லை, டாக்டரமா வந்தாங்க, முன்னாள் பார்த்தாங்க, போயிட்டாங்க. அதுதான் உண்மை. ஆனால் இல்ல அன்னிதான் நேரத்தில் இருந்துச்சு, நமக்கு அனுப்பிச்சுட்டு அவங்க தான்.
இது ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு பெண்களுக்கு விடுதலை போதும், அது விட்டுருங்க. இந்த நாட்டுக்கு விடுதலை யாராருக்கு வேணும் அப்படிங்கிறதுனாலதான் பாரதியாருடைய கவிதைகளை நான் சொல்றேன். பறையருக்கும் இங்கு தீய புலையருக்கும் விடுதலை, பரவரோடு புறவருக்கும் மறவருக்கும் விடுதலை, திறமை கொண்ட தீமையற்ற தொழில் புரிந்து யாவரும் தேர்ந்த கல்வி ஞானமெய்து வாழ்வம் இந்த நாட்டிலே, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில். இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு என்ன ஆகுது? ஜாதிக்கு ஒரு கட்சி இருக்குது. இதுக்கெல்லாம் விடுதலை வேணுங்கய்யா. பாரதியார் கண்ட விடுதலை இன்னும் வரவில்லை. நீங்க சொல்றீங்க சுதந்திரம் என்பது வேறு, விடுதலை என்பது வேறு. சுதந்திரம் என்பது நீங்கள் உங்களை சரிபடுத்திக் கொள்வது, விடுதலை என்பது தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்வது. இந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்களா? பாலி அழகா சொன்னாரு, நான் அறிவைத்தானே கூட்ட சொன்னேன், ஆடையை நானா குறைக்க சொன்னேன். வாலி அழகா சொன்னார். இன்னைக்கு அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பந்தய சாலையில போய் பாருங்க, நான் பார்த்து ஓஞ்சிட்டேன். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில், இழிவு கொண்ட மனிதர் எல்லாம் இந்தியாவில் இல்லையே, வாணி கல்வி செல்வம் எய்தி மனமகிழ்ந்து கூடிய மனிதர் யாரும் ஒரு நிகழ்ச்சியில் மானமாக வாழவில்லையே. பாரதியாருடைய இயக்கம் இன்று வரை பாரதியாருடைய விடுதலை தேவைப்படுகிறது. பெண் விடுதலை இன்று தேவையில்லை. பெண் விடுதலை போதும், உங்களுக்கு எச்சாவே வந்துருச்சு. இப்ப நாங்க விடுதலை வேணும்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மை. வெள்ளைக்காரங்கிட்ட கேட்கும்போது சொல்றது பாருங்க, பொழுதெல்லாம் எங்கள் செல்வங்களை கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவும். வெள்ளைக்காரங்கிட்ட சொல், பொழுதெல்லாம் எங்கள் செல்வங்களை கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ. இது ஏன் சொல்றேன்னா, நம்ம வழக்கறிஞர் ஒரு இதில் பேசும்போது என்ன, அவர் தீர்ப்பு எங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அவர் சொன்னதே சொல்றேன். 1 கிலோமீட்டர் ரயில் பாதைக்கு 10 கிலோமீட்டருடைய பணம் இலவசமாக தருவதாக சொன்னீர்கள். நம்ம செல்வமெல்லாம் போச்சு இல்லைங்கய்யா. இப்படி அவன் வெள்ளைக்காரன் கொள்ளை எடுத்ததினால் நான் ஐரோப்பா டூர்ல லண்டன் போக மாட்டேன் அடம் பிடிச்சிட்டு வந்த மனுஷர் தான் அவர். அப்படி இருந்தவர் இருக்கும்போது எங்களுக்கு தானே வரும் தீர்ப்பு. பொழுதெல்லாம் எங்கள் செல்வங்களை கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ அழுது கொண்டு இருப்போமோ, ஆண் பிள்ளைகள் நாங்கள் அல்லவோ உயிர் வெள்ளமோ. பாரதத்தின் அன்பு செலுத்தல் பாபமோ மனஸ்தாபமோ கூறுங்கள், எங்கள் அடிமை தலையை தீர்ப்பது குற்றமோ. இதெல்லாம் சொல்லிட்டு இந்த பெண்களுக்கு உயர்த்தி பேசுறாரு சொல்றாரு. அதுக்கும் பாரதியார் சரியா தான் சொல்லியிருக்காரு. நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் சொல்றேன். பாருங்க அந்த பாட்டு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்ற விட்டு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இதுவரைக்கும் எல்லாரும் சொல்லிடுறீங்க. அடுத்த வரைக்கும் கேளுங்க. கச்சணிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. இது பாரதியார் சொல்லியிருக்காரு. உங்களை பார்த்து அச்சம் பாரதியாருக்கே வந்திருக்கு. இதுதான உண்மை ஐயா. இவர்கள் எல்லாம் நினைச்சுதான் பாரதியார் சொல்லியிருக்காரு, நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டார் அப்படின்னு இவங்களுக்காகத்தையா சொல்லியிருக்காரு. அதனால நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அப்படின்னு அப்புறம் ஆண்களை எல்லாம் வாடா போடணும்னு சொல்லுவாங்க. இவங்களை சொல்லும் போது ஓடி விளையாடு பாப்பா நீ சோம்பேறி, இவங்க தான் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பான்னு பெண்களுக்கு தான் சொன்னாரு. இந்த பெருசானாலும் புரளி வேசம் விடுறதில்லை. கல்யாணம் ஒரு திரைப்படத்துல சொல்லுவார், ஐயா நான் பட்டிமன்றத்துக்கு நான் மாத்திட்டேன். இது ஏன்னா திருமணம் சொல்றாங்க இல்லையா, திரும்ப ஒரு கேள்வி கேட்பாங்க, ஒரு எம்ஜிஆர் வரதுல கேட்பாங்க, திருமணம் செய்து கொள்வது எதற்காக? ஊர் விஷயத்தையும் உலக விஷயத்தையும் தெரிந்து கொள்வதற்காக. இப்படிதான் தெரிஞ்ச நிறைய ஆண்கள் போறாங்க. உண்மையா சொல்றாங்க ஐயா, தேச விடுதலைக்குள் பெண் விடுதலை வந்து நான் மறுக்கவில்லை. ஆனால் பாரதி தேச விடுதலைக்காக பாடுபட்டார் என்பதனால்தான் இந்த தேசத்தின் தலைநகரில் அவருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் பெண் விடுதலை பேசப்பட்டிருந்தால் உங்கள் வீட்டிலே நீங்கள் சிலை வைத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்த பட்டிமன்றம் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய
நேரத்துக்கு வந்து விட்டோம். ஆறுமுகம் பேசும்போது சொன்னாரு, தேச விடுதலை ஏன் பாரதியின் கவிதைகளில் வெஞ்சி நின்றது அப்படின்னா அதற்கு காரணம் பெண் விடுதலை ஏற்பட்டு விட்டது அப்படின்னாரு. அது ஒரு புதிய கருத்து. ஆனால் அன்றைய தேதியில பாரதி தன்னுடைய கருத்துக்கள் மூலம் பெண் விடுதலையை கொண்டு வந்தான் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஏன்னா மற்றவர்கள்லாம் பேச முடியாத காலத்தில் பாரதி தான் முதல்ல பெண்கள் அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்கு சொன்ன அந்த கருத்தை உடைத்து விட்டு பெண்கள் படிக்க வேண்டும், அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்தார். அதனால அது அந்த காலகட்டத்திலே பெண்கள் விடுதலை ஏற்பட்டு விட்டது. அதனால் அவன் தேச விடுதலை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தேச விடுதலை பற்றி அவனுடைய பாடல்கள் நிறைய வந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்தார். அது சரியாகத்தான் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஓரளவுக்கு உண்மைன்னு தான் தோணுகிறது. ஆனால் எனக்கு இதை எப்படி பார்க்க முடிகிறது அப்படின்னா, நம்ம பெண் விடுதலை பற்றி பேசிய கவிஞர்கள் பேச்சாளர் என்ன சொன்னாங்கன்னா, பாரதி கண்ட புதுமை பெண்ணில் வந்த அந்த கவிதைகளை நிறைய சொன்னார்கள். அதை தான் நானும் சொல்கிறேன். போற்றி போற்றி ஓர் ஆயிரம் போற்றி, பொன்னடிக்கு பல்லாயிரம் போற்றிகான், சேற்றிலே புதிதாக முளைத்ததோர் செய்ய தாமரை தேமலர் போற்றொளி, தோற்றி நின்றதோர் பாரத நாட்டிலே துன்பம் நீங்கும் சுதந்திர பேரிகை, சாற்றி வந்தனை மாதர் சேயுங்கள் சாதி செய்த தபப்பயன் வாழி, மாதற்குண்டு சுதந்திரம் என்று நின் வன்மலத் திருவாயின் மொழிந்த சொல், நாதந்தானது நாரணர் வீணையோ நம்பிரான் கண்ணன் வேய்ங்குழல் இன்பமோ, வேதம் பொன்னுரு கன்னிதை ஆகிய மேன்மை செய்தமை காத்திடச் சொல்வதோ, தையல் வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு இங்கு அறிவு கொண்ட மனித உயிர்களை அடிமையாக்க முயல்வர் பித்தராம், ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையகம் தழைக்குமாம். பெண் விடுதலை பற்றி பேசிய பாரதி சொல்வது, ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையகம் தழைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றார். பேணு நல்லறத்தோடு இங்கு பெண் இருப்போந்து நிற்பதால் சிவசக்தியாம். அப்போ பெண்ணை சிவசக்திக்கு நிகராக உயர்த்துகிறார். நானும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம், ஞான நல்லறம் வீரச் சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம். பெண்ணின் பெருமையை பேசும்போது மிக அருமையாக பாரதி பெண் விடுதலை பற்றி பேசுகிறார். ஆனா அந்த பாரதி மற்ற இடங்கள் எல்லாம் என்ன பேசுறாரு? முதல்ல போய் அவங்க சொன்னாங்க பாருங்க, பெண் விடுதலையை விட தேச விடுதலை தான் இன்றைக்கு முக்கியமாக இருந்தது. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அன்றைக்கு மனக்காட்சி படைப்பு அவன் கொண்டு வந்துட்டான். அதாவது நம்ம நாட்டின் விடுதலை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத விஷுவலைசேஷன் சொன்னாங்க. நம்ம எப்போ மனசுல கொண்டு வந்தோமோ அப்பதாங்க அதை கொண்டு வர முடியும். அதை பாரதி அவன் காலத்திலே கொண்டு வந்துட்டான். நாட்டு விடுதலை கிடைத்து விடும் என்கிற ஒரு காட்சியை அவன் மனக்காட்சியிலே கொண்டு வந்தான். அதை மற்றவர்கள் கொண்டு வந்தாங்க. அதனாலதான் 1929 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு லாகூர் நடந்தது. அந்த லாகூர் நடக்கும்போது என்ன பண்ணாங்க, இனிமேல் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினம் கொண்டாடுவது முடிவு செய்யப்பட்டது 1929. அதற்கு பிறகு 1930ஆம் வருடம் முதல் ஜனவரி மாதம் 26ஆம் தேதியை சுதந்திர தினம் நாம் கொண்டாடி வந்தோம். 1947 தான் சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் நாம் என்ன கொண்டாடினோம்? ஜனவரி மாதம் 26ஆம் தேதியை ஒவ்வொரு வருடமும் நாம் நம்முடைய சுதந்திர தினமாக கொண்டாடி கொண்டே இருந்தோம். ஏனென்றால் அப்படி நாம் அதை திரும்ப திரும்ப நினைத்ததால் தான் 47 நமக்கு சுதந்திரம் கிடைத்தது அப்படிங்கிற ஒரு கருத்து கூட உண்டு. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ, எதை நோக்கி நாம் பயணப்படுகிறோமோ, அதை பார்த்து அந்த லட்சியத்தை நாம் அடைவதற்கு இந்த பிரபஞ்சம் உதவி செய்யும் சொல்லு. ஒருவேளை அது கூட சரியாக இருக்கலாம். ஏன்னா நம்முடைய மக்கள்லாம், நம்முடைய அரசியல் தலைவர் என்ன பண்ணாங்கன்னா, இப்படி ஒரு காட்சியை கொண்டு வந்தார்கள். நம்ம அன்னைக்கு சுதந்திரம் கிடைத்ததாக நம்ம நினைத்துக் கொள்வோம், அதனால சுதந்திரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதன்படி நடந்தார்கள். வந்தது அடுத்து ஆர்வம் பேசும்போது சொன்னார், நிறைய ஆங்கிலேயர்கள் ஊழல் செய்தார்கள். அதெல்லாம் வேற விஷயம். அவங்க ஊழல் பண்ணாங்க, அதெல்லாம் நமக்கு என்னன்னா, பாரதியின் கவிதைகளை வெஞ்சி நிற்பது பெண் விடுதலையா தேச விடுதலையா? தேச விடுதலையை பற்றி நிறைய பேசினான். ஏன்னு கேட்டா, அன்றைய காலகட்டத்திலே தேச விடுதலை அதிகமாக தேவைப்பட்டது. பெண் விடுதலையை காட்டிலும் தேசம்தான் விடுதலை. சந்திரபிரியாவும் சரியா சொன்னாங்க. அன்றைய காலகட்டத்தில் என்ன தேவைப்பட்டதுன்னா, பெண் விடுதலை நம்ம பார்த்துக்கலாம் எப்போ வேணாலும். ஆனால் ஆங்கிலேயர்களும் அடிமைப்பட்டு கிடந்து கொண்டு நம்மால் என்ன சாதிக்க முடியும்? நம்முடைய கருத்து சுதந்திரம் கிடையாது. நமக்கு
நம்முடைய சுதந்திரமான செயல்பாடுகளை செய்ய முடியவில்லை. நம்முடைய தலைவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். காந்தி சிறைக்கு போனார், நேரு சிறைக்கு போனார். ஒரு நாள் 2 நாள் 10 வருஷம் 5 வருஷம் எத்தனை தலைவர்கள் அங்க போய் சிறையடைக்கப்பட்டார்கள். அப்போ நம்முடைய தலைவர்கள் சுதந்திரம் கேட்பதற்காகவே சிறைக்கு போனாங்கன்னா அந்த நிலை மாற வேண்டுமா இல்லையா? அதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் பாரதிக்கு அதிகமான கவிதைகள் தேவைப்பட்டது. அதனால் அவனுடைய கவிதைகள் எல்லாமே பெரும்பாலான கவிதைகள் நாட்டு விடுதலை பற்றித்தான் பேசப்பட்டது. அதான் முக்கியமானதாக இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் அவனுக்கு தேவைப்பட்டது நாட்டு விடுதலை. அதைத்தான் முடிந்த அளவுக்கு அவர் பாரதி பாடுகிறார். விடுதலைக்கு மகளிர் எல்லோரும் வேட்கை கொண்ட மனம் வெல்லுவும் ஒன்றே, திடமனத்தின் மதுக்கிண்ணம் மீது சேர்ந்து நாம் பிரதிக்கினை செய்வோம். உடையவள் சக்தி ஆண் பெண் இரண்டும் ஒரு நிகர் செய்துரிமை சமைத்தால் இடையிலே பட்ட கீழ்நிலை கண்டீர். இதற்கு நாம் ஒருப்பட்டிருப்போமோ, திறமையால் இங்கு மேனிலை சேர்வோம். தீய பண்டை நிகழ்ச்சிகள் தேய்ப்போம். குறைவிலாது முழுநிகர் நம்மை கொள்வாரன்கள் எனிவரோடும் சிறுமை திற நாம் நம் தாய் திருநாட்டை திரும்ப வெல்வதில் சேர்ந்திங்கு உழைப்போம். அறிவிழந்தது பண்டை வழக்கம், ஆணுக்கு பெண் விலங்கினம் அக்தே. விடியு நல்லொளி காணுதி நின்றே, மேவு நாகரிகம் புதிதன்றே. கொடிய நம்மை அடிமைகள் என்றே கொண்டு தாம் முதல் என்றென்று அடியோ எந்த வழக்கை கொன்றே. அறிவு யாவும் பயிற்சியில் வென்றே கடமை செய்வீர், நம் தேசத்து வீர காரிகை கணத்தீர் துணிவிற்றே. அவருடைய பாடல்களில் எது பெண் விடுதலை பற்றி பாரதி பாடிய பாடல்களில் சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா தேச விடுதலை பற்றியா தான் இருந்தது. ஆக இந்த மன்றம் என்ன முடிவு செய்கிறது என்றால், பாரதி தன்னுடைய கவிதைகளில் பாரதி பாடல்களில் எந்த மிஞ்சி நின்றது என்றால் பெண் விடுதலையை காட்டிலும் தேச விடுதலையே அதிகமாக இருந்தது என்ற கருத்தை பதிவு செய்து வாய்ப்பு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ரவிச்சந்திரன் ஒரு கவிதை மட்டும் படிச்சுங்க, குழந்தைகளுக்கெல்லாம் பரிசு கொடுக்கணும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. மகாகவி பாரதியாரை பற்றிய பட்டிமன்றம் சிறப்பாக நடந்து முடிந்தே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவருடைய பாடல் வரிகளிலேயே ஒரு சிறிய கவிதையை வாசித்து நான் அமர்கின்றேன். இனி ஒரு விதி செய்வோம். கவிதையின் தலைப்பு: இறையருள் எங்கும் நிலவிட, இனிய காலை பொழுது உதித்திட, அனைவரிடத்திலும் அன்பு செலுத்திட, அறியாமை இருளை அகற்றிட, சமத்துவம் சரிநிகராக இருந்திட, வாட்டிய வறுமை ஒழிந்திட, மகிழ்ச்சி எங்கும் பொங்கிட, பொறாமை எண்ணம் நீங்கிட, பொறுமை எங்கும் நிலைத்திட, அறிவியல் அறிவு வளர்ந்திட, மும்மாரி மழை பொழிந்திட, கருணை உள்ளம் வந்திட, சிந்தனை மலர்கள் பூத்திட, தொழில் வளம் பெருகிட, புதுமை என்றும் மலர்ந்திட, புதியதொரு சமுதாயம் படைத்திட, புரட்சி எண்ணம் வெடித்திட, காலத்தை மனிதர்கள் வென்றிட, வன்முறை எங்கும் ஒளிந்திட, அணு ஆயுதம் இல்லாது மலர்ந்திட, சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திட, மழை நீரை மக்கள் சேமித்திட, அந்நியரின் உறவை மேம்படுத்திட, இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். இனி ஒரு விதி செய்வோம்,
அதை எந்த நாளும் காப்போம். நன்றி, வணக்கம்.